السلام عليكم ورحمة الله وبركاته. النحو الواضح المرحلة الثانوية الجزء الثاني. النحو الواضح கிதாபில் இரண்டாம் நிலையான இதில் பகுதி இரண்டை கண்டு கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ் இதுவரை 113 பாடங்கள் முடிந்து இன்ஷா அல்லாஹ் இன்று 114வது பாடத்தை நாம் துவங்க உள்ளோம். வாருங்கள் இந்த கிதாபை அரபி இலக்கணத்தை சார்ந்த இந்த புத்தகத்தை முழுமையாக கண்டு இதனுடைய முழு பலனையும் நாம் அடைவோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவா செய்யுங்கள், இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேர்வோம், முந்திக் கொள்வோம். இந்த சேவைகளை நடத்தி கொண்டு வரும் ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக வேண்டி நன்கொடை தர விரும்பினால் இங்கு அக்கௌண்ட் டீடைல்ஸும் QR ஸ்கேன் கோடும் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த தீன் சேவையில் உங்களையும் பங்கேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அல்ஹம்துலில்லாஹ். ஷுரூத்துல் முசன்னா. முசன்னாவுடைய நிபந்தனைகள். இரட்டிப்பை அறிவிக்கக்கூடிய அந்த வார்த்தை, அதற்கான நிபந்தனைகள், எப்பொழுது தஸ்னியா எடுக்கலாம் என்ற பாடத்தை நாம் கடந்த பாடத்தில் பார்த்தோம். அதற்கு சில நிபந்தனைகள் சொன்னார்கள். ஒரு முஃப்ரதிற்கு தான் தஸ்னியா எடுக்க முடியும், ஒரு முஅரபுக்கு தான் தஸ்னியா எடுக்க முடியும். முரக்கபே, மஸ்ஜி, இஸ்னாதி எதுவும் இல்லாமல் ஒரு வார்த்தை வந்தால்தான் அதற்கு என்ன செய்ய முடியும், தஸ்னியா எடுக்க முடியும் என்றும், அதற்கு வார்த்தையிலையும் அர்த்தத்திலையும் முமாசில் அதற்கு ஒப்பானது ஒன்று இருக்க வேண்டும் என்றும், இத்தனை நிபந்தனைகள் இருந்தால் தான் என்ன செய்ய முடியும், அதற்கு தஸ்னியா எடுக்க முடியும் என்று நாம் கடந்த பாடத்தில் பார்த்தோம். இன்னும் இந்த தஸ்னியாவில் சில வார்த்தைகளும் சேர்க்கப்பட்டன. அதற்கு முஃப்ரத் இல்லை இருந்தாலும் அது தஸ்னியாவுக்கு என்ன யாராப் கொடுப்போமோ அதே யாராப் தான் அந்த 5 வார்த்தைகளுக்கும் கொடுக்கப்படும். முஃப்ரத் இல்லை தான் இருந்தாலும் அதனால்தான் அதனுடன் சேர்க்கப்பட்டன என்று சொல்கிறார்கள். அந்த 5 வார்த்தைகள் என்ன? இஸ்னானி, இஸ்னத்தானி, சிந்தானி, கிலா, கில்தா. இந்த 5 வார்த்தைகள் என்னது? முஃப்ரதுடன் தஸ்னியாவுடைய யாராபின் சட்டத்திலே தஸ்னியாவுடன் இணைக்கப்பட்ட 5 வார்த்தைகள் ஆகும். ஏன்னா இதில் பற்றி ஒரு தெளிவான விளக்கத்தை நாம் கடந்த பாடங்களில் பார்த்து விட்டோம். இப்பொழுது வாருங்கள் அதனுடைய பயிற்சிகளை என்ன செய்ய போகிறோம், தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம். ஓகே, இது மிகவும் கம்மியான பயிற்சிகள் தான். மொத்தம் 3 பயிற்சிகள் தான் வழங்கி இருக்கிறார்கள். பாருங்க, அந்த 3 பயிற்சிகளை பார்த்து விடுவோமா? அதுல ஃபர்ஸ்ட் தம்ரீனாத்துன், பயிற்சிகள். அப்ப 1, பையின் மா யசிஹு தஸ்னியத்துஹு மினல் அஸ்மா இலாத்தியத்தி வமாலா யசிஹு. பின்வரும் பெயர்ச்சொற்களில் இருந்து, பின்வரும் இஸ்மகளில் இருந்து எதை தஸ்னியா இரட்டிப்பாக்குவது சரியாகும், ஒமாலா யசிஹு எதை இரட்டிப்பாக்குவது சரியாகாது, அந்த ஒன்றை விளக்கு. பொது குறி சபப, இன்னும் காரணத்தை கூறு. இப்ப பின்னாடி வர்றதுல எதெல்லாம் தஸ்னியாக்க முடியும், எதுவெல்லாம் தஸ்னியாக்க முடியாது என்பதை என்ன செய்யணுமோ விளக்கணும். இன்னும் அதை விளக்கிட்டு அதோடைய காரணத்தை என்ன செய்யணும், நம்ம கூறணும். அவ்வளவுதான் நம்மளுக்கு கொடுத்துக்கிட்ட வேலை. சரியா? வாருங்கள் இதோடைய அர்த்தத்தை பார்த்துவிடும். கீழே என்ன செய்வோம், நாம் அதோடைய காரணத்தையும் சேர்த்து பார்ப்போம். பாருங்கள், முதலில் இதோடைய அர்த்தங்களை காண்போம். 1. அப்ப பாருங்க இதோடைய அர்த்தங்கள். ஜுஹலுன். ஜுஹலுன் என்பது என்னது? ஒரு சனிக்கிரகம், சனிக்கிரகத்தை குறிக்கும். சரியா? சர்டன் பாங்களா இங்கிலீஷ்ல, சனிக்கிரகம். சௌபுன்னா ஆடை, தஜாஜத்துன்னா கோழி, மிஃப்தாஹுன்னா சாவி, கிதாபுன்னா புத்தகம், கசுருன்னா கோட்டை, பக்தாதுனா பக்தாது மாநகரம், ஒரு நகரத்தின் பெயர். காலிஃபானு என்பது என்னது? ஒரு நபரின் பெயர். ஜாதல் மௌலா என்பதும் ஒரு நபரின் பெயர். இங்க வந்து ஒரு நபரின் பெயராக தான் இங்க கொடுத்திருக்காங்க. ஏன்னா இந்த பாடத்திற்கும் இதுக்கும் அதான் சம்பந்தம். சரியா? சுப்பாக்குன். சுப்பாக்குன் என்பது சாளரம், விண்டோன்பாங்களா இங்கிலீஷ்ல. இப்ப அப்துல் ரஹ்மானி, இதுவும் ஒரு நபரின் பெயர். சரியா? ஜிபாலுன், மலை. ஹதாமி என்பது ஒரு பெண்ணின் பெயர். ஃபர்சுன் என்பது குதிரை, ஜபலுன்றது மலை. இது ஒரு பெண்ணை குறிக்கக்கூடிய பெயர். இங்க அர்த்தத்தை பார்க்க கூடாது, அந்த நபரை தான் கவனிக்க வேண்டும். அதனால்தான் ஒரு நபரின் பெயராகவே நாம் சொன்னோம். சரியா? வாருங்கள் இதுல எதுக்கு எடுக்க முடியும், எதுக்கு எடுக்க முடியாதுன்ற விளக்கத்தை தான் இப்ப பார்க்க இருக்கிறோம். இப்ப ஃபர்ஸ்ட் கஸ்ருன். கஸ்ருக்கு எடுக்க முடியுமா? எடுக்க முடியும். இஸ்தௌஃபத் ஷுரூத்துல் தஸ்னியத்தி. காரணம், ஷுரூத்து தஸ்னியத்தி, தஸ்னியா ஆக்குவதின் நிபந்தனைகள் அனைத்தும் என்னது? பரிபூர்ணமாக்கி விட்டது, பரிபூர்ணமாகி விட்டது. அப்ப கஸ்ருனுக்கு கஸ்ரானி என்ன செய்ய முடியும், எடுக்க முடியும். இப்ப இந்த சைடு உள்ளதெல்லாம் தஸ்னியா எடுப்பதற்கான வார்த்தைகள். எடுக்க முடியாததுக்கு அந்த வார்த்தைகள் எல்லாம் இங்க கொண்டு வந்திருக்காங்க. இப்ப கஸ்ரூன் கஸ்ரானி எடுக்கலாம், ஏன்னா முஃப்ரது முரக்கபு இதுல என்ன இல்ல. முஃப்ரதான வார்த்தை கஸ்ரூன் என்பது, அதே போல முஅரபான வார்த்தை கஸ்ரூன் என்பது, அதே போல இதுல முரக்கப் எதுவும் இல்லை, முரக்கபே மஸ்ஜியும் இல்லை, முரக்கபே இஸ்னாதியும் இல்லை. அதே போல இதுல ஒப்புமை இருக்கும். ஒரு கோட்டை அதே போல இன்னொரு கோட்டையும் நாம் பார்க்க முடியும். அதே போல வார்த்தையும் கஸ்ரூன் கஸ்ரூன் என்னது? வார்த்தையின் ஒப்புமை, அர்த்தத்திலும் ஒப்புமை இருக்கிறது. அதனால் தாராளமாக கஸ்ரானி என்று எடுக்கலாம். அடுத்து சௌபானி பாருங்க. மேல இது எல்லாத்துக்கும் மேல சொன்ன ஒரே காரணம் தான். சரியா? என்னது? முஃப்ரதா இருக்கும், மரபா இருக்கும், மரக்கப் இருக்காது. அதே போல லஃப்லு மானாவிலும் ஒன்றாகும். சௌபுன் அதே போலதான். எல்லாம் காரணம் பாத்தீங்களா? இஸ்தௌஃபத் ஷுரூத்து தஸ்னியா. தஸ்னியாவுடைய நிபந்தனைகள்
பரிபூர்ணமாகி விட்டது. எதுல? இந்த வார்த்தையில பரிபூர்ணமாகி விட்டது. தஜாஜத்துன் அப்படிதான் கோழி. அப்ப இது ஒருமை. அதே போல மோரப் தான் தஜாஜத்துன். தஜாஜத்தன் பின் துன் மூணாம் படிக்கலாம். எப்படி சவுபுன் பன் பின் மூணும் படிக்கலாம். அப்ப மோரப் தானே. அப்ப அதே போல முரக்கபில்ல ஒரு வார்த்தை தான் இது. இன்னொரு வார்த்தையை சேர்த்து முரக்கபே மஸ்ஜியாவோ இலாஃபியாகவோ இல்ல. அதே போலதான் மிஃப்தாஹுன். அப்ப தஜாஜத்துன்ல இஸ்தௌஃபத் ஷுரூத்துல் தஸ்னியத்தி, தஸ்னியாவுடைய நிபந்தனைகள், அந்த இருமையாக்குவது நிபந்தனைகள் பரிபூரணமாகிவிட்டது. அப்புறம் பாருங்க, மிஃப்தாஹுன். இப்ப காரணம் ஒரு தடவை நம்ம சொல்லிட்டோம். என்னது ஒரு உதாரணத்துக்கு என்னது எல்லா நிபந்தனைகள் அது என்னன்னு பாடத்தின் ஆரம்பத்திலும் நம்ம என்ன செஞ்சோம் சொல்லி விளக்கிட்டோம். அதனால எல்லாமே என்னதுதான் நம்ம சொன்ன அந்த முஃப்ரது, அதே போல முஅரபு, அதே போல முரக்கப் இல்லாமல் இருப்பது, அதே போல வார்த்தையிலும் லஃப்லிலும் ஒரு ஒப்புமை இருப்பது, அது எல்லா நிபந்தனைகளும் இந்த வார்த்தைகளுக்கு எல்லாம் இருக்கும். சரியா? மிஃப்தாஹுன் என்பது அப்படிதான். இஸ்தௌஃபத் ஷுரூத்து தஸ்னியத்தி, தஸ்னியாவுடைய நிபந்தனைகள் பரிபூர்ணமாக்கி விட்டது. அப்ப மிஃப்தாஹுன் மிஃப்தாஹானின்னு சொல்லலாம், தஜ்ஜாஜத்தானின்னு சொல்லலாம், சௌபானின்னு சொல்லலாம், கஸ்ரானின்னு சொல்லலாம். அதே போல இப்ப ஃபர்சானி இரண்டு குதிரைன்னு சொல்லலாம். இஸ்தௌஃபத் ஷுரூத்து தஸ்னியா. காரணம் ஏன் தஸ்னியா எடுக்க முடியும்? காரணம் தஸ்னியாவுடைய நிபந்தனைகள் பரிபூர்ணமாகி விட்டது, அதனால ஃபர்சானின்னு சொல்லலாம். கிதாபுனுக்கும் கிதாபானின்னு சொல்லலாம். இஸ்தௌஃபத் ஷுரூத்து தஸ்னியத்தி, தஸ்னியாவுடைய நிபந்தனைகள் பரிபூர்ணமாகிவிட்டது. ஷுப்பாக்குனுக்கும் ஷுப்பா கானின்னு சொல்லலாம். ஏன்? காரணம் என்ன? இஸ்தௌஃபத் ஷுரூத்து தஸ்னியத்தி, தஸ்னியாவுடைய நிபந்தனைகள் பரிபூர்ணமாகிவிட்டது. ஜபலுனுக்கும் ஜபலானின்னு சொல்லலாம். காரணம் இஸ்தௌஃபத் ஷுரூத்து தஸ்னியத்தி, தஸ்னியாவுடைய நிபந்தனைகள் பரிபூர்ணமாகிவிட்டது. பாத்தீங்களா? இப்ப இதெல்லாம் முஅரப் தான். மிஃப்தாஹுன் ஹன் ஹின் ஃபர்சுன் ஷன் சின் கிதாபுன் கிதாபன் கிதாபின் ஷுபாக்குன் ஷுபாக்கன் கின் அப்படின்னு படிக்கலாம். ஜபலுன் ஜபலன் ஜபலின் எல்லாம் முஅரபா. அதே போல ஒருமையை குறிச்சுச்சா நம்ம அர்த்தம் மேல வைக்கும்போது தெரிஞ்சிருக்கும் அது ஒருமையை தான் குறிக்குது. அதே போல இதுல ஒப்புமை இருக்கும். ரெண்டு சாவி பார்க்க முடியும், ரெண்டு குதிரை பார்க்க முடியும், ரெண்டு புத்தகத்தை பார்க்க முடியும், ரெண்டு விண்டோ, ரெண்டு சாளரத்தை பார்க்க முடியும், ரெண்டு மலையை பார்க்க முடியும். இப்போ ஒப்புமை இருக்கிறது, வார்த்தையிலும் ஒப்புமை இருக்கிறது. அதே போல இதுல எதுலையுமே தர்க்கீப் இல்லை, எல்லாம் ஒரு வார்த்தை தான். ரெண்டு வார்த்தையை சேர்த்து நம்ம பயன்படுத்தல. இப்ப எல்லா நிபந்தனையும் வந்துருச்சா? அதனால இது எல்லாத்திற்கும் என்ன செய்ய முடியும்? தஸ்னியா எடுக்க முடியும். அப்புறம் அப்துல் ரஹ்மான், இதற்கு என்ன செய்ய முடியும்? தஸ்னியா எடுக்க முடியும். காரணம் இது தர்கீப் தான். நம்ம மேல கடந்த பாடத்திலே நம்ம சொல்லிட்டோம். தர்கீப்ல தர்கீபே மஸ்ஜி, தர்கீபே இஸ்னாதி, அந்த ரெண்டை தவிர தர்கீப் இலாஃபி இருந்துச்சுன்னா அதுக்கு தஸ்னியா எடுக்க முடியும்னு சொன்னோம்ல. ஆஹ் அப்ப அப்துல் ரஹ்மான் என்பது தர்கீபே இலாஃபி. அப்து முலாஃபு, ரஹ்மான் என்பது முலாஃப் இலைஹி. அதனால இது முலாஃப் முலாஃப் இலைஹி என்ற அந்த தர்கீபே இலாஃபி ஒரு நபருக்கு பேரா வச்சுட்டாங்க. அப்ப அப்துல் ரஹ்மான் என்பது அர்த்தத்தை கொடுக்காது, அந்த நபரை தான் குறிக்கும் இங்கே. சரியா? அப்துல் ரஹ்மான் இது ஒரு நபர். சரியா? அர்த்தத்தை குறிச்சிட்டா அது ரெண்டு வார்த்தையா போயிடும். ஆனா அர்த்தம் வைக்க கூடாது. அப்துல் ரஹ்மான் என்பது ஒரு நபர். இந்த நபருக்கு அப்துல் ரஹ்மான் என்ற பெயர் வைத்தால் இதுக்கு தஸ்னியா எடுக்கலாமா? எடுக்கலாம். காரணம் இது தர்கீப் தான. கேள்வி வந்தா அந்த கேள்விக்கான பதில் தான் இது தர்கீப் தான். இருந்தாலும் தர்கீபே இலாஃபி முலாஃப் முலாஃப் இலைஹி என்ற அந்த தர்கீபில் இணைந்தது. அதனால் தாராளமாக இதுக்கு என்ன செய்யலாம்? தஸ்னியா எடுக்கலாம். எப்படி எடுக்கணும்? அப்து பக்கத்துல அப்தா அலிஃப் போட்டுறணும். என்னது? ரஃபோடைய நிலைமை என்னதா? அலிஃப் போட்டுறணும். ஜர் நசபா இருந்தா அப்தை. சரியா? ஓகேவா? அதான் சொல்றாங்க. யுசன்னா, இங்க சா வரணும், அப்புறம் அப்புறமா நூன் வரணும். யுசன்னா ஜுஸ்உஹுல் அவ்வலு, இந்த வார்த்தையின் முதல் பகுதி இரட்டிப்பாக்கப்படும். முதல் பகுதினா அப்துதான் முதல் பகுதி, இது இரட்டிப்பாக்கப்படும். லிஅன்னஹு, ஏனென்றால் நிச்சயமாக அதுவாகிறது. இந்த வார்த்தை என்பதாகிறது முரக்கபுன் இலாஃபியுன், இலாஃபியான முரக்கபாகும். இலாஃபினா இணைப்பை சார்ந்த, முலாஃப் முலாஃபிஹி என்ற முலாஃப் இலைஹி என்ற அந்த அடிப்படையில் இணைக்கப்பட்டதா இருக்கும். சரியா? அப்ப வாங்க இப்ப எதற்கெல்லாம் தஸ்னியா வராது? மாலா யசிஃபு தஸ்னியதுஹு, எதை தஸ்னியா ஆக்குவது சரியாகாதோ அந்த ஒன்று. சரி, அப்ப ஜுஹலுன், அப்ப இது எடுக்க முடியாது. காரணம் இதுக்கு ஒப்புமை இல்லை. ஆஹ் சனி கிரகம் ஒண்ணுதானே இருக்கு, ஒண்ணுக்கு மட்டும் தானே ஜுஹல்னு பேர் வச்சிருக்காங்க. அதுக்கு இன்னொரு சனி கிரகம் சர்டன் ஒண்ணுதான் இருக்கு. அப்போ ஒன்னொன்னு அதே போல ஒப்புமை எங்க தேடுவீங்க? இப்போ கோட்டைனா ரெண்டு கோட்டை இருக்கும். இல்ல சௌபுன் ஆடைனா ரெண்டு ஆடை இருக்கும். சர்டன் ரெண்டு சர்டன் சொல்ல முடியுமா? ஒரு சர்டன் தான் சொல்ல முடியும். அதற்கு முமாசில் ஒப்பானது எதுவும் இல்லை, அதனால ரெட்டி பார்க்க முடியாது. அதுமு தலாலத்தில் இஸ்மி அலா ஷைஇன் லஹு சானின் ஃபில் வுஜூதி. அப்ப அந்த இஸ்மு ஜுஹல் என்ற அந்த இஸ்மு அறிவிக்காதது அலா ஷைஇன் லஹு, அதற்கான ஒரு விஷயத்தின் மீது, சானின் அதற்குரிய அந்த இஸ்முக்குரிய
இரண்டாவது விஷயத்தின் மீது அந்த இஸ்மு ஃபில் உஜூதி. அப்ப இருப்பிலே, உஜூதுனா இருப்பிலே, அந்த இஸ்முக்கான இரண்டாவது விஷயத்தின் மீது அந்த இஸ்மு அறிவிக்காததுதான் காரணம். அப்ப இது ரெண்டாவது விஷயம். ஒரு விஷயம் சர்டன், நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு கிரகம் ஜுஹல் என்று தெரியும், சர்டன் என்று. இன்னொன்னு சர்டன் இருக்கா? இல்ல. அப்படி ரெண்டாவது ஒரு விஷயம் ஜுஹல் என்ற அதே பெயர்ல, சர்டன் அதே பெயர்ல அந்த இஸ்முக்குரிய ரெண்டாவது விஷயத்தின் மீது அந்த சர்டன் என்ற வார்த்தை அறிவிக்கவில்லை. ஃபில் உஜூதி, இருப்பிலே அந்த சர்டன் இருக்கிறதுல அந்த ஒண்ணுதான் இருக்கு, வேற ஒன்னொன்னு இருப்புல இல்ல. அப்ப என்ன செய்ய முடியாது? ஜுஹலானின்னு சொல்ல முடியாது. சரியா? அப்ப நம்ம சொல்லியிருக்கோம் அதுக்கு ஒப்பான ஒண்ணு இருக்கணும், அப்பதான் என்ன செய்ய முடியும்? ரெட்டிப்பா கொண்டு வர முடியும். சரியா? அடுத்து பாருங்க, ஜிபாலும். பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்போம், முஃப்ரதில இது பன்மை. பன்மைக்கு எப்பவுமே என்ன வராது? தஸ்னியா வராது. முஃப்ரதுக்கு தானே தஸ்னியா வரும். இப்ப ஜிபாலுன் என்பது பன்மை. காரணம் என்ன? அல் இஸ்மு ஜம்உன் கைரு முஃப்ரதின், முஃப்ரத் அல்லாத பன்மையாக இருக்கிறது. இப்ப ஜிபால் என்பது முஃப்ரத் இல்ல, முஃப்ரத் அல்லாத பன்மையாக இருக்கிறது. இப்ப பன்மைக்கு தஸ்னியா வராது, இப்ப ஜிபாலானின்னு சொல்ல முடியாது. பாதி கான், இதையும் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க, இது முரக்கபே மஸ்ஜி. பாதி பிளஸ் கான் ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு நபருக்கு பேரா வச்சிட்டாங்க. அப்ப இந்த முல்லாஃப் முல்லாஃபிலிஹியான ஒரு தர்கீபு இல்ல. சரியா? ரெண்டு வார்த்தை. நம்ம இப்ப நிறைய பேர் வைக்கிறோம்ல, முகமது சஃப்வானு, முகமது ரில்வானு, இப்படி ரெண்டு வார்த்தையை சேர்த்து சேர்த்து ஒரு நபருக்கு பேர் வைக்கிறோம், எல்லாம் முரக்கபே மஸ்ஜி தான். சரியா? அப்ப இதுவெல்லாம் என்னது? தர்கீபு இலாஃபி இல்ல. தர்கீப் இலாஃபினா அப்துல்லா, அப்துல் ரஹ்மான், இப்படி பேர் வைக்கிறாங்களா, அப்துல் ஹாலிக், இதெல்லாம் முரக்கபி இலாஃபியில் சேரும். இது மாதிரி சம்பந்தமே இல்லாம ரெண்டு வார்த்தையை சேர்த்து ஒருத்தவங்களுக்கு பேரா வச்சு அது முரக்கபே மஸ்ஜில தான் போய் சேரும். இப்ப காலி கானும் அதே போலதான். அப்ப இந்த காலி கானு என்பது முரக்கபே மஸ்ஜி, அதுக்கு என்ன வராது? தஸ்னியா வராது. அல் இஸ்முல் முராது தஸ்னியத்துஹு முரக்கபுன் மஸ்ஜியுன், அதனுடைய தஸ்னியா நாடப்படுகிறது. அந்த இஸ்மின் தஸ்னியா நாடப்பட்டதே அத்தகைய அந்த இஸ்மாகிறது முரக்கபுன் மஸ்ஜியுன். ஒரு கலக்குதல், அர்த்தம் முன்னாடியே சொல்லிட்டு அது அரபிலே மனப்பாடம் பண்ணி சொல்லியிருக்கோம். அப்ப மஸ்ஜியான ஒரு இணைக்கப்பட்டதாக இருக்கிறது. அப்படிதானே? எதனுடைய தஸ்னியா நாடப்பட்டதோ அந்த இஸ்மாகிறது மஸ்ஜியான முரக்கபாக இருக்கிறது. அப்ப காலி பிளஸ் கான், இது ரெண்டும் மஸ்ஜியான முரக்கபாக இருக்கிறது. பகதாது, பகதாத் என்ற மாநகரம். இப்ப இது உங்களுக்கு தெரியும், பகதாத் என்று ஒரே ஒரு இது ஒன்றுதான் இருக்கிறது. என்ன இல்ல? இரண்டு பகதாத் இல்லை, ஒரு பகதாத் தான் இருக்கிறது. இப்ப ரெண்டு இருந்தாதான் நம்ம என்ன செய்ய முடியும்? அதை ரெட்டிப்பா கொண்டு வர முடியும். இப்ப ஒரு பகதாத் இருக்கும்போது அப்ப எப்படி ரெண்டு பகதாத் தஸ்னியால கொண்டு வர முடியும்? ஆனா கொண்டு வர முடியாது. அது முதலாலத்தில் இஸ்மி அலா ஷைஇன் லஹு சானின் ஃபில் வுஜூதி, இருப்பிலே அந்த இஸ்மாகிறது அந்த இஸ்முக்குரிய இரண்டாவது விஷயத்தின் மீது அறிவிக்காததா இருக்கும். காரணம் என்ன? அந்த இஸ்மு அறிவிக்காததா இருக்கும். அலா ஷைஇன் லஹு சானின், இரண்டாவது அந்த இஸ்முக்குரிய இரண்டாவது விஷயத்தின் மீது ஃபில் உஜூதி, இருப்பிலே அந்த இஸ்முக்குரிய இரண்டாவது விஷயத்தின் மீது அந்த இஸ்மு அறிவிக்காததா இருக்கும். அதுதான் காரணம். இரண்டாவது ஒரு விஷயத்தின் மீது அது அறிவிக்கல. இரண்டாவது விஷயம் இன்னொன்னு பகதாது என்ற அந்த இஸ்மு வேற ஒரு விஷயத்தின் மீது என்ன செய்யல? அறிவிக்காத. இப்பதானே ரெண்டுன்னு சொல்ல முடியும். இப்போ ஒண்ணுதானே இருக்கு பகதாது. இப்ப இந்தியானா இந்தியா ஒண்ணுதானே இருக்கு. இந்தியானா அப்ப ரெண்டு இந்தியான்னு சொல்ல முடியுமா? முடியாது. சரியா? அப்ப இது ஒரு நகரத்தை தான் அறிவிக்கும். அது அதனால ரெண்டு எடுக்க முடியாது. அதுக்கு ஹதாமி, ஹதாமி என்பது பெயர். சரியா? ஆனா இது வந்து மப்னி, மொரபுக்கு தான் தஸ்னியா வரும் படிச்சிருக்கோம்ல. இப்ப ஹதாமி என்பது மப்னி, அதனால என்ன செய்ய முடியாது? நம்மனால் இது எடுக்க முடியாது, தஸ்னியா எடுக்க முடியாது. அல் இஸ்மு, ஹதாமி என்ற இந்த பெயர் சொல்லாகிறது மப்னியுன் கைரு மொரபின், மொரப் அல்லாத மப்னியாக இருக்கிறது. இது மொரபில்ல மப்னியானது ஹதாமி என்பது. அதனாலே இதற்கு என்ன வராது? ஆஹ் தஸ்னியா வராது. ஜாதல் மௌலா, அப்ப இது முரக்கபே இஸ்னாதி, முரக்கபுன் இஸ்னாதின்னு படிச்சோம்ல. அப்ப இஸ்னாதியான முரக்கப்னா என்னது? ஃபேல் ஃபாயில் சேர்த்து ஒருத்தவங்களுக்கு பேரா வச்சிட்டாங்க. இல்லாட்டி ஒரு முபத்ததா கபர் ஒருத்தவங்களுக்கு பேரா வச்சிட்டாங்க. இப்படி முபத்ததா கபர் ஒரு இலக்கண ரீதியான ஒரு இணைப்பை சேர்த்து ஒருத்தவங்களுக்கு பேரா வச்சிட்டாங்கன்னா அது என்னது? முரக்கப் இலாஃபின்னு படிச்சோம்ல, முரக்கப் இஸ்னாதின்னு படிச்சோம்ல. அந்த முரக்கப் இஸ்னாதி இருந்தாலும் அதற்கு என்ன வராது? தஸ்னியா வராதுல. போட்டிருக்காங்க பாருங்க, அல் இஸ்மு ஜாதல் மௌலா என்ற இந்த பெயர் சொல்லாகிறது முரக்கபுன் தர்கீபன் இஸ்னாதியன், ஒரு இலக்கணத்தை சார்ந்த ஒரு இணைப்பாக இணைக்கப்பட்டதா இருக்கும். இப்ப ஜாத ஃபேல் ஃபாயிலாக என்ன செய்யப்பட்டிருக்கு? சேர்த்து உதவும் பேரை வச்சிட்டாங்க. இதுக்கு பேர் அர்த்தம் பார்க்க கூடாது, ஒரு நபருக்கு அப்படியே பேரை வச்சிட்டாங்க. சரியா? அந்த நபரை தான் இது குறிக்கும். அப்ப அப்படி இருந்தா அதுக்கு என்ன வராது? தஸ்னியா வராதுல. அதனாலதான் இது காரணம் சொல்ல சொன்னாங்க. நம்ம என்ன செஞ்சாச்சு? எல்லாத்துக்கும் காரணம் சொல்லியாச்சு.
அடுத்து பாருங்க பயிற்சி 2ல என்ன சொல்றாங்க? அதுகில் கிலா அவு கில்தா ஜும்லத்தைனி. இரண்டு வாசகத்திலே கிலா அல்லது கில்தாவை நுழை. பிஹைஸ் ஒரு விதத்தின் நுழை. தக்கூன முதாஃபத்தன் இலல் இஸ்மி தாஹிரி. வெளிப்படையான ஒரு பெயர்ச்சொல்லின் மீது இணைக்கப்பட்டதாக அந்த கிலாவோ அல்லது கில்தாவோ ஆகும் விதத்திலும் ஃபி இஹ்தாஹுமா அவ்விரண்டின் வாசகத்தில் ஒரு வாசகத்திலேயே எதன் பக்கம் இணைக்கப்பட்டதாக வெளிப்படையான இஸ்மின் பக்கம் இணைக்கப்பட்டதாகவும் ஆஹ் அப்புறம் வைல லமீரி ஃபில் உக்ரா மற்றொரு வாசகத்திலே லமீரின் பக்கம் இணைக்கப்பட்டதாக ஆஹ் அந்த கிலாவோ கில்தாவோ ஆகும் விதத்தில் அந்த ரெண்டு வாசகத்திலே கிலாவோ அல்லது கில்தாவை நுழை. சும்மா ஆரிபுஹா ஃபில் ஹாலத்தைனி. பிறகு அந்த கிலாவோ அல்லது கில்தாவுக்கும் நீ ஏரா போலங்க ஃபில் ஹாலத்தைனி ரெண்டு நிலைமையிலையும். எந்த ரெண்டு நிலைமை? லமீரின் பக்கம் இணைக்கப்பட்ட நிலைமையிலையும் அதே போல வெளிப்படையான லாகிரான ஒரு இஸ்மின் பக்கம் இணைக்கப்பட்ட நிலைமையிலும் என்ன செய்ய நீ ஏரா பலங்கு. இப்ப இதை நம்ம கடந்த படத்திலே சொன்னோம். அதுக்கு பயிற்சி வழங்குவாங்க, அங்க நம்ம தெளிவா பார்ப்போம்னு. பாருங்கள், இங்க நம்ம என்ன செய்வோம் அதை தெளிவா பார்ப்போம். பயிற்சி 2. அப்ப என்னன்னா, ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். கிலா என்ற வார்த்தை நான் விரண்டில் ஒவ்வொருவரும் அப்படின்னு குறிக்கிறது தான் கிலா என்ற அர்த்தம் என்று நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம். என்னவென்றால் கிலா என்பதற்கு தஸ்னியாவுடைய ஏராப் எப்ப கொடுப்போம்னா லமீருடன் சேரும் பொழுதுதான் தஸ்னியாவுடைய ஏராப் கொடுப்போம். ஆஹ் என்னது? அலிஃபை கொண்டு ரஃபோடி நிலைமையில் அலிஃப் வரும். அதே போல நெசபு ஜரோடைய நிலைமையில் யா வரும். தஸ்னியாவுடைய ஏராப் தானே. அதே ஏராப் கிலாவுக்கும் கில்தாவுக்கும் கொடுப்போம் எப்பொழுது அதற்கு பின்னால் லமீர் வந்தால்தான். ஆனால் ஒரு லாஹிரான இஸ்மின் பக்கம் இலாஃபத்துடன் வந்தால், பின்னாடி லமீர் வராமல் லாஹிரான இஸ்மு வந்தால் அதுக்கு நம்ம என்ன செய்ய மாட்டோம்? தஸ்னியாவுடைய ஏராப் கொடுக்க மாட்டோம். எதனுடைய ஏராப் கொடுப்போம் என்றால் ஒரு மக்சூரான ஏராப் தான் கொடுப்போம். அதாவது எல்லா நிலைமையிலும் உள்ளுக்குள்ள என்ன இருக்கும்? அதோடைய அடையாளம் இருக்கும், வெளியே இருக்காது. மக்சூரான கடந்த பாடத்தில் தெளிவாக ஒரு பெரும் பாடமே பார்த்தோம்ல, அந்த மக்சூரான ஏராப் என்னவோ அதுதான் இது கொடுப்போம். சரியா? வாருங்கள் அந்த பயிற்சியை பார்ப்போமா? காஃபத்து கில தாலிபைனி. இரண்டு மாணவர்களில் ஒவ்வொருவருக்கும் நான் வெகுமதி அளித்தேன். காஃபத்து கில்த தாலிபத்தைனி. இரண்டு மாணவிகளில் ஒவ்வொரு மாணவிக்கும் நான் வெகுமதி அளித்தேன். அப்ப கிலாவுடைய ஏராப் மட்டும் கேட்டாங்க, அதான் இங்க விளக்குறாங்க பாருங்க. மஃபூல் பிஹியா இருக்கும். காஃபத்து ஃபேலம் இர்ஃபாயில. இப்ப கிலா என்பது அதே போலதான் இங்கேயும் கில்தா என்பதும் என்னது? மஃபூல் பிஹி ஆகும். மஃபூலுக்கு நசப் தானே, மன்சூபும் நசபு செய்யப்பட்டதா இருக்கும். வாலாமத்து நஸ்பிஹி. இன்னும் அந்த மஃபூலுடைய நசபின் அடையாளமாகிறது அல் ஃபத்ஹத்துல் முகத்தரத்து, உள்ளுக்குள்ளாக்கப்பட்ட ஃபத்ஹா ஆகும். கடைசியில் அலிஃப் தானே வந்திருக்குது. கிலாலையும் அலிஃப் தான் வந்திருக்கு, கில்தாலையும் அலிஃப் தானே வந்திருக்கு. அப்ப நசபுக்கு அடையாளமாக ஃபத்தஹ் எங்கன்னு கேட்டீங்கன்னா அலிஃப் வந்திருக்கே, ஃபத்தஹ் எங்கன்னு கேட்டீங்கன்னா ஃபத்தஹ் தாங்காது. அலிஃப் என்ன செய்யாது? ஹரக்கத்தை தாங்காது. அலிஃப் எப்பவுமே சுக்குன் மட்டும் தான் தாங்கும். ஆனா ஃபத்தஹத்தோ லம்மத்தோ கஸ்ரத்தோ கொண்டு வர முடியாது. அப்ப அலிஃப் அந்த ஹரக்கத்தை தாங்காததின் காரணமாகத்தான் அதை நம்ம அலிஃப் சுக்குனுடைய நிலைமையில கிலானே படிப்போம். ஃபத்தஹை வெளியே கொண்டு வர மாட்டோம், அது உள்ளுக்குள்ளேயே இருக்கும். எப்பவுமே மக்சூரோட ஏராப தானே உள்ளுக்குள் இருக்கும் தானே சொல்லுவோம். அதே போல இதுக்குள்ளும் இருக்கிறது தான் சொன்னோம். அதான் உள்ளுக்குள்ளாக்கப்பட்ட ஃபத்ஹாவா இருக்கும். அலல் அலிஃபின் மீது உள்ளுக்குள்ளாக்கப்பட்ட ஃபத்ஹாவா இருக்கும். இந்த அலிஃபின் மீது உள்ளுக்குள்ளாக்கப்பட்ட ஃபத்ஹா. அலிஃபுக்கு எப்பவுமே என்ன வராது? ஹரக்கத் வராதுல்ல. அதனாலதான் உள்ள இருக்குது. சரியா? மன மின் துஹூரிஹா தஅத்துரு. அந்த ஃபத்ஹா வெளியாகுவதிலிருந்து தடுத்தது. அல் தஅத்துரு தங்கடம் தடுத்தது. என்ன தங்கடம்? அது அலிஃப் தாங்காதல ஹரக்கத்தை, அதுதான் அந்த தங்கடம். அதனால்தான் அது வெளியே வருவதிலிருந்து தடுத்து விட்டது. துஅரபு ஏராப் வழங்கப்படும். ஏராபல் இஸ்மில் மக்சூரி. மக்சூரான இஸ்மின் ஏராபாக ஏராப் வழங்கப்படும். மக்சூர்னா முன்னாடி சொல்லிட்டோம். கடைசியில் அலிஃப் அதுக்கு முன்னாடி ஃபத்தஹ் வந்தால் அதுதான் மக்சூரான இஸ்மு. அந்த மக்சூரான இஸ்முடைய ஏராபு எல்லாமே எல்லா நிலைமையிலும் உள்ளுக்குள் இருக்குன்னு நம்ம சொல்லுவோம். உள்ளுக்குள்ள ஃபத்தஹா லம்மா கஸ்ரானா உள்ளுக்குள் இருக்கிறது. அந்த ஏராபாக இந்த இதற்கு ஏராப் வழங்கப்படும். என்னது? இந்த கிலாவோ அல்லது கில்தாவோ ஏராப் வழங்கப்படும். சரியா? அடுத்து பாருங்க. காஃபத்து தாலி பைனின்னு வரணும், இங்க பா போடல. சரியா? காஃபத்து தாலி பைனி கிளைஹிமா. அவ்விருவரில் ஒவ்வொருவருக்கும் என இரண்டு மாணவர்களுக்கு, அதாவது அவ்விருவரில் ஒவ்வொருவருக்கும் நான் என்ன செய்தேன்? வெகுமதி அளித்தேன். காஃபத்து தாலிபத்தைனி. இரண்டு மாணவிகளுக்கு கீழ்த்தைஹிமா அவ்விரண்டில் ஒவ்வொருவருக்கும் நான் என்ன செய்தேன்? வெகுமதி அளித்தேன். அப்ப இங்க பாத்தீங்களா, நசபுடைய நிலைமையில யா கொடுத்திருக்கோம், தஸ்னியாவுடைய அடையாளம் கொடுத்திருக்கோமா? அதான் சொன்னோம். தஸ்னியாவுடைய அடையாளம் எப்பொழுது வரும்? லமீரின் பக்கம். இந்த கிளைக்கு அப்புறமா பாருங்க ஹுமான் லமீன் சேர்ந்திருக்கு. ஆனா மேல பாத்தீங்களா, கிலாக்கு அப்புறமா லாஹிரான இஸ்மு சேர்ந்துச்சு. லாஹிரான இஸ்முனா ஒரு மக்சூரான இஸ்மின் அடையாளம் கொடுக்கணும். அடையாளம் அதற்கு ஏராபில் கொடுக்கணும். அதே லமீர்னா என்னது?
அலிஃப் யா தஸ்னியாவுடைய அடையாளமே இதுக்கு என்ன செய்யணும்? கிலா கிளைன்னு என்ன செய்யணும்? அடையாளம் கொடுக்கணும். இதுதான் நம்ம பாடத்துல விளக்குறோம்னு சொன்னோம். அதான் இங்க நம்ம உதாரணம் கொடுத்து நம்மளுக்கு விளக்கியிருக்காங்க. சரியா? அப்ப பாருங்க. அப்ப இந்த கிளை என்பது தாலிபைனி தான் மன்சூபு மஃபூலு. அந்த மஃபூல தக்கீத் செய்வதற்கு தான் கிளைஹிமா வந்திருக்கிறது. சரியா? இப்ப தௌக்கீதுன் உறுதிப்படுத்துவதா இருக்கும், மாணவியும் அர்த்தத்தை சார்ந்த உறுதிப்படுத்துவதா இருக்கும். இரண்டு மாணவர்களுக்கும் நான் என்ன செய்தேன்? வெகுதளித்தேன், இருவருக்குமே கொடுத்தேன் அப்படின்னு என்ன செய்யும்? உறுதிப்படுத்தும், அர்த்தத்தை உறுதிப்படுத்தும். அதான் அர்த்தத்தை சார்ந்த உறுதிப்படுத்துவதா இருக்கும். மன்சூபுன் நசபு செய்யப்பட்டதா இருக்கும். ஏனென்றால் இந்த தௌக்கீத் என்பதும் தவாபியில் கட்டுப்பட்டது. அதில் எதை தாக்கீத் செய்கிறதோ அது என்ன செய்யும்? ஏராபில் பின்தொடரும். அப்ப தாலிபைனி என்பது தாக்கீத் செய்கிறது, தாலிபைனி என்பது நசபு, மஃபூல் என்ற அடிப்படையில் நசபு. அதனால அதை இது பின்தொடர்வதால் இதற்கும் நசபு. அலாமத்து நஸ்பிஹி, இன்னும் அந்த தக்கீத் செய்யக்கூடிய அந்த கிளை என்பதுடைய நசபின் அடையாளமாகிறது, அந்த தௌக்கீதுடைய நசபின் அடையாளமாகிறது. அல்யாஉ யாவா இருக்கும். நியாபத்தன் இல் ஃபதஹதி, ஃபத்ஹாவை தொட்டும் பகரமாக யாவா இருக்கும். இப்ப நமக்கு அசல் அடையாளம் தெரியும், ஃபத்தஹா லம்மா கஸ்ரா, இதான அசலு. அதை தவிர்த்து வேறு எந்த ஒரு அடையாளம் கொடுத்தாலும் அதற்கு பகரம் தான் சொல்லுவாங்க. இப்போ ஃபத்தஹ் தான் என்னது? நசபுடைய அடையாளம். அந்த ஃபத்தஹுக்கு பதிலாக இங்க யா கொடுத்துருக்கோம். சரியா? துஅரபு ஏராபல் முல்ஹக்கி பில் முசன்னா, ஏராப் வழங்கப்படும். இந்த கிலா கில்தா ரெண்டுத்துக்குமே சரி ஏராப் வழங்கப்படும். முல்ஹக்குடைய ஏராபே வழங்கப்படும். முசன்னாவை கொண்டு இணைக்கப்பட்டதின் ஏராபே வழங்கப்படும். இப்ப முசன்னாவின் பக்கம் இழைக்கப்பட்ட 5 வார்த்தைகள் சொன்னோம்ல, என்னென்ன? இஸ்னானி, சிந்தானி, இஸ்னதானி, கிலா கில்தா, இதான அந்த முசன்னாவை கொண்டு இணைக்கப்பட்ட வார்த்தைகள். அதற்கும் என்னது? தஸ்னியாவுடைய அதே ஏராப் தானே கொடுப்போம். எந்த தஸ்னியாவுடைய ஏராப் தான் அந்த 5 முல்ஹக்குக்கும் கொடுப்போம். அதே அதுல ஒண்ணு கட்டுப்பட்டதுதான் லமீரின் பக்கம் இணைக்கப்பட்ட கிலா கில்தாவும். சரியா? அதான் சொல்றாங்க, முசன்னாவின் பக்கம் இணைக்கப்பட்ட அந்த வார்த்தையின் ஏராபாக ஏராப் வழங்கப்படும் இந்த கிலா கில்தாவுக்கும். ஒஹுவ முலாஃபுன், கிளை என்பதோ அல்லது கில்தை ரெண்டுத்துக்குமே என்ன செய்யலாம்? இந்த ஏராபை நம்ம வழங்க முடியும். சரியா? அந்த கிளை என்பதாகிறது முலாஃபா இருக்கும். ஒஹுமா, இன்னும் ஹுமா என்பதாகிறது கிளை. இப்ப நம்ம கிளை ஹுமா மட்டும் பார்ப்போம். இதே யாராவது கிளை கில்தை ஹுமானுக்கு வரும். சரியா? இப்ப இந்த ஹுமா என்பதாகிறது லமீருன் மபனியுன் ஃபி மஹல்லி ஜரின் முலாஃபின் இலைஹி. அப்ப லமீர் ஆகும், இருமையை குறிக்கக்கூடிய ஒரு லமீர் ஆகும், மபனி ஆகும். அலிஃப் இருக்குல்ல, அப்ப சுக்குனின் மீது மபனி ஆகும். ஃபி மஹல்லி ஜரின் முலாஃபின் இலைஹி, முலாஃப் இலைஹி என ஜர்ருடைய இடத்துல இருக்கிறது. இப்ப கிளை என்பது முலாஃபு, ஹுமா என்பது முலாஃப் இலைஹி, அதனால முலாஃப் இலைஹி ஜர்ரு தான் அதான் ஜர்ருடைய இடத்துல இருக்கிறதுன்ற. சரியா? இப்போ வாருங்கள் கடைசி பயிற்சியை பார்ப்போம். கடைசி பயிற்சி பாருங்க, பயிற்சி 3. இப்ப என்ன சொல்றாங்க? இஸ்ரஹில் பைத்தின் ஆத்தியைனி வஅரிப் அஹதஹுமா, பின்வரும் இரு கவிதைகளை விவரி. வஅரிப் அஹதஹுமா, அவ்விரு கவிதைகளில் ஒன்றுக்கு யாராபலங்க. இப்ப 2 கவிதை கொடுத்துட்டாங்க, அதுல ஒன்ன விவரிக்கணும், 2 விவரிக்கணும், ஒண்ணுக்கு மட்டும் யாராபலங்கணும். அப்ப இது ஒரு கவிஞர் ஒருவரை புகழ்கிறார். அந்த நபர் மிகவும் கொடையாளி என்பதை அழகாக இந்த கவிதை மூலம் நமக்கு சொல்லி தருகிறார். எப்படிப்பட்ட கொடை என்றால், அவருடைய இரு கைகளும் உதவி செய்யக்கூடிய உதவிதான். அந்த இரு கைகளுமே என்னதான்? உதவி. எந்த அளவு என்றால், அந்த உதவி, அந்த இரு கைகளின் பலன் அனைவருக்கும் பொதுவாக செல்லக்கூடிய ஒரு அழகிய உதவி செய்யக்கூடிய கரங்கள் அந்த அவருக்கு இருக்கிறது என்றும், அதே போல அது வாரி வழங்கக்கூடிய மழையை பொழிய, எப்படி மழை ஆஹ் கணக்கிட முடியுமா? மழை துளிகளை வாரி வழங்குமோ அதே போல வாரி வாரி வழங்கக்கூடிய கைகளாக இருக்கிறது என்று கூறுகிறார். அந்த 2 கைகளையும் எதுவுமே எப்பவுமே சேராதாம். என்னது? அதற்கு இல்லாமை என்பது எப்பொழுதும் வராது, எப்பொழுதும் நிரப்பமாக தான் இருக்கும். அதான் ரசூலா சொன்னதுதான், சதக்கா கொடுக்க கொடுக்க அது குறையாது, அதிகமாயிட்டே தான் இருக்கும். சரியா? அதே போலதான் அவருக்கு என்ன செய்யாது? எப்பொழுதுமே இல்லாமை என்பது அவரை சேராது. அதே போல அவர் குணத்தில் மிகவும் மென்மையானவர். அதனால மென்மை என்பதனால் அவர் திடீர் கோபங்கள் பட்டால் அதற்கு பயப்பட தேவையில்லை. சரியா? ஏனென்றால் அவர் மென்மையானவர், டக்குன்னு அடங்கிடும்னு அர்த்தம். அவர் திடீர் என்று கோவப்பட்டா அதுக்கு பயப்பட தேவையில்லை. அவரை 2 விஷயம் அழகாக்குகின்றன. என்ன 2 விஷயம்? படைப்பிலும் அவருடைய உடல் தோற்றத்திலும் அழகாக இருப்பார், அவர் குணங்களிலும் என்னவாக இருப்பார்? அழகாக இருப்பார் என்று கவிஞர் சொல்கிறார். பாருங்க, கீழ்த்தா எதைகி, அவர் இரு கைகளில் ஒவ்வொன்றும் ஆகிறது ரியாசுன் உதவியா இருக்கும். அம்ம நஃப்ஹுமா, அவ்விரு கைகளின் பலனாகிறது பொதுவாக இருக்குமே, அனைவருக்கும் பொதுவாக சென்று அடையுமே, அப்படி பொதுவாக இருக்குமே, அத்தகைய உதவியாக இருக்கும். சரியா? தஸ்தௌகஃபானி, அந்த இரு கைகளும் வாரி வழங்கும். எப்பவுமே என்ன செய்யாது? தாராளமாக கொட்டி தீர்க்கும்.
இரு கைகளும் வலா யஅரூஹுமா அதமுன். அப்ப அவரை அவரை அவ்விரு கைகளுக்கும் என்ன செய்யாது, சேராது. அதமுன், இல்லாமை என்பது அவ்விரு கைகளுக்கும் சேராது. இப்ப ஒரு நாளும் அது இல்லாமல் காலியாக ஆகாதுன்னு அர்த்தம். அந்த அதம் என்பது, இல்லாமை என்பது அவருக்கு சேரவே சேராது. வறுமை என்பது அவர் இருக்கைக்கும் சேராது. சஹலுல் ஹலீகதி, குணத்தில் மிகவும் மென்மையானவர். லா துக்ஷா பவாதிருஹு, அவரின் திடீர் கோபங்கள் பயப்படப்படாது. சரி, அவரின் திடீர் கோபங்கள் என்ன செய்யப்படாது, பயப்படவே படாது. ஆஹ் ஏன்னா அவர் என்னது, குணத்தில் மென்மையானவர். அப்ப யசீனுஹு இஸ்னானி, அவரை அழகாக்கின்றன. சரியா, இரு விஷயம், இஸ்னானினா இரு விஷயம், அந்த புகழக்கூடியவரை என்ன செய்கிறது, அழகாக்குகிறது. அந்த ரெண்டு விஷயம் என்ன என்ன பாருங்க. ஹுஸ்னுல் ஹல்கி வசியமு, படைப்பில் அழகு, படைப்பின் அழகு. தோற்றம், இந்த தோற்றத்தின் அழகு. வசியமுன, குணங்கள். தோற்றத்தின் அழகும் இன்னும் குணங்களும், இந்த இரண்டு விஷயமும் அவரை என்ன செய்கிறது, ஆஹ் ஆஹ் அலங்கரிக்கின்றன, அவரை அலங்கரிக்கின்றன. சரியா, அப்ப நம்ம அர்த்தத்தை பார்த்துட்டோமா. வாருங்கள் இப்பொழுது அவங்க சொன்ன ஏராவை பார்ப்போமா. இங்க இருக்கு பாருங்க ஏரா. அப்ப ரெண்டாவதுக்கு நம்மளுக்கு ஏரா கொடுத்திருக்காங்க. சஹலு என்பது ஹபரு முபத்ததஇன் மஹதூஃபின், போக்கப்பட்ட முபத்ததாவின் ஹபர் ஆகும். அப்ப நம்ம இது ஹபரா தான் அர்த்தம் வச்சோம். என்னது, குணத்தில் மென்மையானவர்னு. அது அவராகிறவர் குணத்தில் மென்மையானவர்னு அர்த்தம். அந்த அவராகிறவர் என்று போக்கப்பட்டிருக்கு. அது ஏன்னா எல்லாருக்கும் தெரியும். அதனால போக்கப்பட்ட முபத்ததாவின் ஹபர் ஆகும். தகதீருஹு, அந்த போக்கப்பட்ட முபத்ததாவின் உள்ரங்கமாகிறது ஹுவவா இருக்கும். இப்ப ஹுவ அவராகிறவர். சரியா, அப்ப மர்ஃபூன், இப்ப ஹபர்னா ரஃபா தானே, அப்ப மர்ஃபூன் ரஃபா செய்யப்பட்டதா இருக்கும். அலாமத்து ரஃபிஹி, இன்னும் அந்த ஹபருடைய ரஃபின் அடையாளமாகிறது அல்லமத்துல்லாஹிரத்து, வெளிப்படையான லம்மத்தாகும். நாமுக்கு லம்மத் தானே கொடுத்தோம். வஹுவ, இன்னும் அதுவாகிறது முலாஃபுன், முலாஃபாக இருக்கும். இப்ப பின்னாடி முலாஃப் இலைஹி வருது. அல் ஹலீகத் என்பது முலாஃபுன் இலைஹி, முலாஃப் இலைஹியா இருக்கும். அதுக்கு ஜர்ரு தான் வரும். மஜ்ரூருன், ஜர்ரு செய்யப்பட்டதா இருக்கும். வஅலாமத்து ஜர்ரிஹி, இன்னும் முலாஃப் இலைஹின் ஜர்ரின் அடையாளமாகிறது அல் கஸ்ரத்து லாஹிரத்து, வெளிப்படையான கஸ்ராவாகும். சரியா, கஸ்ரா தான் அதோடைய அடையாளம். அடுத்து லா பாருங்க. நாஃபியத்துன், நஃபி செய்யக்கூடியதா இருக்கும், இல்லை என்ற அர்த்தம் கொடுக்கக்கூடியதா இருக்கும். மப்னியத்துன் அல சுக்கூனி, சுக்குனின் மீது மப்னியாகும். அலிஃப் வந்துட்டு அதுக்கு சுக்கூன் மட்டும் தானே வரும். அதுக்கப்புறம் பாருங்க, துக்ஷா என்பது ஃபிஅலுன் முலாரிஉன் மப்னியுன் லில் மஜ்ஹூரி, மஜ்ஹூலுக்காக அமைக்கப்பட்ட கடந்த கால வருங்காலத்தையோ அல்லது நிகழ்காலத்தையோ குறிக்கக்கூடிய ஒரு வினை சொல்லாகும். சரியா, அப்ப துக்ஷா என்பது மஜ்ஹூலுக்கு அமைக்கப்பட்ட ஃபெயல் தானே. யுஃப்அலு துஃப்அலு வஸன்ல வந்திருக்குதுல்ல. சரியா, அப்ப ஃபாயில் அறியப்படாததற்காக அமைக்கப்பட்டதாகும். மர்ஃபூன் ரஃபா செய்யப்பட்டதா இருக்கும். ஆனால் நாசிபு ஜாசிம் எதுவுமே முன்னாடி போகல, அதனால இது ரஃபா செய்யப்பட்டதா இருக்கும். வாலாமத்து ரஃபிஹி, இன்னும் இந்த ஃபேலின் ரஃபைன் அடையாளமாகிறது. அல்லம்மத்து முகத்தரத்து, உள்ளக்குள்ளாக்கப்பட்ட லம்மத்தா இருக்கும். அலா ஆஹிரிஹி, அந்த வார்த்தையின் அந்த ஃபேலின் கடைசியின் மீது உள்ளக்குள்ளாக்கப்பட்ட லம்மத்தா இருக்கும். ஏன்னா கடைசியில் அலிஃப் வந்துருச்சு. அலிஃப் என்ன செய்யாது, ஹரக்கத்து சுமக்காது. ஹரக்கத்து சுமக்காத பொழுது உள்ளக்குள்ளதான் என்ன இருக்கும், லம்மத் இருக்கும். சரியா, மன மின் துஹூரிஹா, அந்த லம்மத் வெளிப்படுவதிலிருந்து தடுத்து விட்டது. அத்தஅத்துரு, தங்கடம் தடுத்து விட்டது. ஏன் கடைசியில் அலிஃப் வந்துருச்சு. அலிஃபுக்கு நம்ம ஹரக்கத்துக்கு தாங்காது. அலிஃப் என்பது சுக்குன் மட்டும்தான் வச்சு எல்லா நிலைமையிலும் வரும். அதனாலதான் உள்ளுக்குள்ள இருக்குன்றாங்க லம்மத்து. பவாதிருஹு, ஃபர்ஸ்ட் பவாதிரு பாருங்க. பவாதிரு என்பது நாயிபு ஃபாயிலின், ஃபாயிலுக்கு பகரமாகும். யானா மஜ்ஹூல்ல, ஃபைல் மஜ்ஹூலுக்கு நாயிப் ஃபாயில் தானே வரும். நாயிப் ஃபாயிலுக்கு ரஃபா தானே, மர்ஃபூஉன் ரஃபா செய்யப்பட்டதா இருக்கும். அலாமத்து ரஃபிஹி, இன்னும் அந்த நாயிப் ஃபாயிலுடைய ரஃபைன் அடையாளமாகிறது அல்லம்மத்து லாஹிரத்து, வெளிப்படையான லம்மத்தாகும். பவாதிரு ராக் லம்மத் தானே கொடுத்தோம். வஹுவ முலாஃபுன், இன்னும் இந்த நாயிப் ஃபாயில் ஆகிறது. பவாதிரு என்ற லாயிப் ஃபாயில் ஆகிறது. முலாஃபுன், முலாஃபாக இருக்கிறது. இப்ப பின்னாடி முலாஃப் இலைஹி வருது. வல்ஹா, இன்னும் ஹாவாகிறது. இந்த பவாதிருஹு, இந்த ஹா சொல்றாங்க. சரியா, லமீரும் லமீரா இருக்கும். இப்ப யாரை பார்த்து மீளது, அந்த புகழ்பவரை பார்த்து மீள்கிறது. மபனியும் நலம் லம்மி, லம்மின் மீது மபனியாகும். பவாதிருஹு லம்ம தானே கொடுத்தோம். ஃபி மஹல்லி ஜரின் முலாஃபின் இலைஹி, முலாஃப் இலைஹியான ஜருடைய இடத்துல இருக்கிறது. இப்ப பவாதிரு முலாஃபுன்னாங்களே, ஹுவ முலாஃபுன்னு, அப்ப அதோடைய முலாஃப் இலைஹி இது. அதனாலதான் இது என்ன இடத்துல இருக்கு, ஜருடைய இடத்துல இருக்கிறது. அதுக்கப்புறமா பாருங்க, எஜினுஹுன்னு பார்த்தாங்களே, அதோட இது பாருங்க. ஃபிஅலுன் முலாரிஉன், அப்ப ஃபர்ஸ்ட் இது சொல்லிடுவாங்க. அதுக்குமா ஹுவ தனியா சொல்லுவாங்க பாருங்க. ஆஹ் இப்ப இது வந்து ஃபேலுன் முலாரியம் தான். முலாரியான ஃபேல் வருங்காலத்தையோ அல்லது நிகழ்காலத்தையோ குறிக்கக்கூடிய வினை சொல்லாகும். மர்ஃபூஉன் ரஃபா செய்யப்பட்டதா இருக்கும். ஏன், அதுக்கு முன்னாடி இந்த ஃபேலுக்கு முன்னாடி லன்னோ லம்மோ முன்னாடி போகல. அதனால இது என்னது,
ரஃபா செய்யப்பட்டது தான். வஅலாமத்து ரஃபிஹி இன்னும் அந்த முதாரியான ஃபஅலின் ரஃபின் அடையாளமாகிறது. அல்லமத்து லாஹிரத்து வெளிப்படையான லம்மத்தாகும். நூனுக்கு லம்மத் தானே கொடுத்தோம். வல் ஹா இன்னும் ஹாவாகிறது. இந்த ஹா பத்தி சொல்றாங்க. இந்த இருக்குல்ல இந்த ஹாவாகிறது லமீருன் லமீர் ஆகும். அந்த புகழப்பவரை பார்த்து மீளக்கூடிய புகழப்படுபவரை பார்த்து மீளக்கூடிய லமீர் ஆகும். பவாதிருஹு இதுவும் என்னதான் புகழப்படுபவரை பார்த்து மீளக்கூடிய லமீர் தான். இதுவும் அந்த புகழப்படுபவரை பார்த்து மீளக்கூடிய லமீர் தான். மபனியும் நல்ல லம்மின் மீது மபனி ஆகும். ஹூவும் தானே சொன்னோம். அப்ப லம்மின் மீது மபனி ஆகும். ஃபி மஹல்லி நஸ்பின் மஃபூலின் பிஹி மஃபூல் பிஹியான நஸ்புடைய இடத்துல இருக்கிறது. இந்த இந்த ஃபேனுடைய மஃபூல் தான் இது. ஃபாயில் எங்க பின்னாடி வருது பாப்போமா? அது இஸ்னானி இதான் ஃபாயில். ஃபாயிலுன் இந்த ஃபேலுடைய ஃபாயில் இந்த இருக்குல்ல இதனுடைய ஃபாயில் தான் இந்த இஸ்னானி. இப்ப இதான் எனது ஃபாயில் ஆகும். மர்ஃபூன் ரஃபா செய்யப்பட்டதா இருக்கும். இந்த இஸ்னானி ரஃபா செய்யப்பட்டது. வஅலாமத்து ரஃபிஹி இந்த ஃபாயிலுடைய ரஃபின் அடையாளமாகிறது அது அலிஃபா இருக்கும். இஸ்னானி இந்த அலிஃப் இருக்குல்ல இந்த அலிஃப் தான் என்னது அதனுடைய அடையாளமாகும். ஏனென்றால் நிச்சயமாக இஸ்னானி என்ற இந்த லஃப்லாகிறது முல்ஹக்கும் பி முசன்னா முசன்னாவை கொண்டு இணைக்கப்பட்டதா இருக்கும். இப்போ முசன்னாவை கொண்டு இணைக்கப்பட்டது. அது முசன்னாவுக்கு என்ன யாராவது கொடுப்போமோ அதே தான் எதுக்கும் கொடுப்போம். இப்போ முசன்னா என்றால் ஒரு முஃப்ரதிலிருந்து எடுக்கப்பட்ட வார்த்தைக்கு தான் முசன்னா என்று சொல்ல வேண்டும். அப்ப இஸ்னானி என்பது முஃப்ரதிலிருந்து எடுக்கப்படல. அப்படிதானே? இஸ்னுன் இஸ்னானி அந்த இஸ்னுனுடைய இஸ்னானி கிடையாது. இதுக்கு முஃப்ரதே கிடையாது. இஸ்னுன் என்ற ஒன்னே கிடையாது. சரியா? அப்போ முஃப்ரதில் இருந்து ஒரு வார்த்தை தஸ்னியா எடுக்கப்பட்டால் தான் அதுக்கு என்னது முசன்னா என்று சொல்லுவோம். அந்த வார்த்தைக்கு தான் முசன்னா. அப்ப இதுக்கு முஃப்ரதே இல்லையே. அதனால்தான் இது முசன்னாவே கிடையாது. அதனால்தான் இது முசன்னாவை கொண்டு இணைக்கப்பட்டது என்று கூறுகிறார்கள். சரியா? அடுத்து பாருங்க. கடைசியா கடைசிக்கு வந்து விட்டோம். கடைசியா ஹுஸ்னுல் ஹல்கின்னாங்கல்ல ஹுஸ்னு என்றது பதிலா இருக்கும். மர்ஃபூன் ரஃபா செய்யப்பட்டதா இருக்கும். அப்ப இஸ்னானிக்கு பதில் இது. சரியா? அந்த ரெண்டு என்னென்னு தானே கீழே விளக்குறாங்க. அப்ப பதில் தான். இப்ப பதிலுக்கு மர்ஃபூ ஏன் அது எதுக்கு முபதலா எதற்கு பகரமாக வந்ததோ அதனுடைய ரவை பின்தொடரும். இப்ப இஸ்னானிக்கு பகரமாக தான் வந்துச்சு. அதுக்கு ரஃப அதனால இதுக்கும் ரஃப மர்ஃபூன் ரஃபா செய்யப்பட்டதா இருக்கும். இப்ப இது பகரமாகும். இன்னும் ரஃபா செய்யப்பட்டதா இருக்கும். வாலமத் ரஃபிஹி இன்னும் இந்த பதிலுடைய ரஃபையின் அடையாளமாகிறது. அல்லமத்துல்லாஹிரத்து வெளிப்படையான லம்மத்தாகும். நூனுக்கு லம்மத்தான கொடுத்தோம். வஹுவ முலாஃபுன் இன்னும் இந்த வார்த்தை இந்த பதிலா இந்த வார்த்தையாகிறது முலாஃபுன் முலாஃபாகவும் இருக்கிறது. இப்ப ஹுஸ்னு என்பது முலாஃபாகவும் இருக்கிறது. அப்ப பின்னாடி முலாஃப் இலைஹி வருது. அல் ஹல்கின்னு படிச்சோம்ல முலாஃபுன் இலைஹி மஜ்ரூருன் இந்த முலாஃப் இலைஹி ஆகும். இது ஜர்தான வரணும். முலாஃப் இலைஹிக்கு மஜ்ரூருன் ஜர் செய்யப்பட்டதா இருக்கும். வஅலாமத்து ஜர்ரிஹி இன்னும் அந்த முலாஃப் இலைஹின் ஜர்ரின் அடையாளமாகிறது. அல் கஸ்ரத்து லாஹிரத்து வெளிப்படையான கஸ்ராவாகும். ஹல்கின் என்ன செஞ்சோம் கஸ்ரா தான் கொடுத்தோம். வஷ்யமி இப்ப பாருங்க அல் வாவு வா மட்டும் பாருங்க ஆத்திஃபத்துன் அத்துப் செய்யக்கூடியதா இருக்கும். அத்துப் தானே. அடுத்து அஷியமி ஷேம் என்பது மாத்தூஃபுன் அலா ஹுஸ்னி ஹுஸ்னி மீது அத்துப் செய்யப்பட்டதா இருக்கும். ஹுஸ்னி மீது அத்துப் செய்யப்பட்டது. ஹுஸ்னு இங்க பாருங்க மாத்தூஃபுன் அலா ஹுஸ்னு ஹுஸ்னு மீது அத்துப் செய்யப்பட்டதா இருக்கும். அப்ப இது வஷியமுன் தான் படிக்குது. சரியா? அப்படிதான் மேல படிச்சோம். இங்க மாறி படிச்சுட்டோம். என்னது வஷியமுன் தான் வரும். அப்ப ஷியமு என்பது அல்வாவு வாவ் என்பது ஆத்திஃபத்துன் அத்துப் செய்யக்கூடியதா இருக்கும். அஷியமு என்பது மாத்தூஃபுன் அலா ஹுஸ்னு மீது அத்துப் செய்யப்பட்டதா இருக்கும். மர்ஃபூன் ரஃபா செய்யப்பட்டதா இருக்கும். அப்ப எதன் மீது அத்துஃப் வைக்கிறோமோ அதனுடைய யாராப் தான் பின்தொடரும். அப்ப ஹுஸ்னுவில் அத்துஃப் வைத்தோம். ஹுஸ்னுக்கு ரஃப அதனால இதுக்கும் ரஃப. சரியா? மர்ஃபூன் ரஃபா செய்யப்பட்டதா இருக்கும். வாலாமத்து ரஃபிஹி இன்னும் அந்த அத்துஃப் செய்யப்பட்ட அஷியமு என்பதுடைய ரஃபைன் அடையாளமாகிறது. அல்லமத்துல் லாஹிரத்து வெளிப்படையான லம்மத்தா இருக்கும். மீமுக்கு லம்மத்தான கொடுத்தோம். அது அதோடைய அடையாளம். அல்ஹம்துலில்லாஹ் இந்த பாடம் இதோட முடிவு அடைந்து விட்டது. வாருங்கள் தொடர்ந்து ஒரு புதிய பாடத்தை அடுத்த பாடத்தில் காண்போம். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.